அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிளாக்பர்ன் ஷில்லிங் கேம்பிட் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேம்பிட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதில இருக்கிற செஸ் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் பார்க்க போறோம். இதில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 10,000 பேருக்கு மேல வந்து இந்த ட்ராப்ல வந்து விழுந்திருக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இந்த ட்ராப்பை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ஜெயிக்கிறத விட, இந்த ட்ராப்ல மாட்டக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், பிளாக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஃபர்ஸ்ட்டு ட்ராப்ஸ் 3 ட்ராப்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி இந்த ட்ராப்ல வந்து விழாததுக்கு சாதாரணமான மூவ்ஸ் இருக்கு. அது நம்ம பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி சீப்பா வந்து ஜெயிக்கணும்னு நெனைக்கிறவங்கள நம்ம எப்படி ரிவெஞ்ச் பண்றது? ஓகேங்களா? ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள நம்ம இன்னைக்கு வீடியோல போயிட்டு நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாரி இருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. ஸோ இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போர்ட ஃபிளிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஆக்சுவலா பிளாக்கோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த இந்த கேம்பிட் நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்துருப்பீங்க. என்னுடைய நானே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கேம்பிட்ல வந்து சில நேரங்கள்ல நான் விழுந்திருக்கேன். அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருந்து எப்படி ஈஸியா தப்பிச்சிருக்கேன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஒயிட் யூசுவலா E4 ஓப்பன் பண்ணுவாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் பான் ஓப்பனிங் தான். அதாவது ஏதோ எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மூவ்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஆர்டினரி மூவ்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா? ஸோ பிஷப் டு C4 வரைக்கும் எல்லாருமே நம்ம இந்த வேரியேஷன் வந்து பார்த்துருப்போம். இதுக்கு பேர் வந்து இத்தாலியன் ஓப்பனிங் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு மூவ் வந்து இந்த நைட் டு D4 மூவ். ஓகேங்களா? இது வந்து செஸ் பிரின்சிபல வயலேட் பண்ணுது. 2வது டைம் நம்ம பீஸ மூவ் பண்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க சென்டர்ல இருக்க பானுக்கு கண்ட்ரோல் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம சென்டர்ல உங்களுக்கு கண்ட்ரோல் ஃபுல்லாவே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு கேம்பிட் விளையாடுற பிளேயர் கண்டிப்பா வந்து உங்கள ஜெயிக்கக்கூடாது. கரெக்ட்டுங்களா? ஆனா இங்க நம்ம தப்பு பண்ணக்கூடாது. என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த பான் வந்து நமக்கு ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த அந்த கேம்பிட்குள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது யூ ஆர் அக்செப்டட் த கேம்பிட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் நமக்கு சோதனை காலம் ஆரம்பிக்க போகுது. என்ன சோதனை காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குயின் டு G5. இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ நைட்டையும் அட்டாக் பண்றோம், G2 பானையும் அட்டாக் பண்றோம். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சமயத்தில 2த்தையுமே வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஆனா, அவரோட எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க நைட் F7 போயிட்டு கேப்சர் பண்ணாருன்னா, நம்ம ரூக்கையும், குயினையும் ஃபோர்க் பண்ணுவாரு. ஸோ அதுதான் அவரோட மோஸ்ட்லி அட்லீஸ்ட் நம்ம இதையாவது பண்ணலாமே அப்படின்னு நினச்சு நைட் F7 போய் லேண்ட் ஆனீங்க அப்படின்னு சொன்னா, டெஃபினட்டா வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையா அமையும். பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நைட் F7 ஆக்சுவலா இந்த ட்ராப்ல தான் 10,000 பேருக்கு மேல விழுந்திருக்காங்க. ஸோ லைக் இப்போ நைட் F7ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஃபோர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அவர் பிளாக் என்ன பண்ணுவாரு, அழகா போயிட்டு G2ல கேப்சர் பண்ணிட்டு உங்க ரூக்க வந்து கேப்சர் பண்ணுவாரு. இந்த இடத்துல நீங்க வந்து 2, 3 வேரியேஷன்ஸ் நம்ம வந்து இங்க கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு ரூக்க சேவ் பண்ற மூவ். ஓகேங்களா? ரூக் F1. இது வந்து இட்ஸ் இஸ் சிமிலர் டூ தி 2 நைட்ஸ் டிஃபென்ஸ் ட்ராப். நம்ம 2 நைட்ஸ் டிஃபென்ஸ் ட்ராப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மதர்ட் செக்மேட் பண்ணியிருப்போம். அதே மாதிரியான ட்ராப் தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், சிம்பிளா குயின் டேக்ஸ் E4 செக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குயினால பிளாக் பண்ணா நம்ம சிம்பிளா கேப்சர் பண்ணிட்டு கேம வின் பண்ணிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், குயின பிளாக் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒயிட் பிஷப்பால வச்சு பிளாக் பண்ணுவாரு. அந்த கேஸ்ல நம்ம நைட் F3 வந்து பார்த்தீங்கன்னா, செக்மேட். ஸோ இது மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் செக்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 7வது மூவ்லயே பண்ணலாம் ஃப்ரம் தி பிளாக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது பிளாக் 7வது மூவ்லயே உங்கள ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே. பின்னாடி போயிட்டு இந்த இடத்துல நான் வந்து குயின் டு G5க்கு அப்புறம் நான் வந்து கிரீடியா வந்து இத கேப்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது நம்ம செக் பண்ணுவோம். வேற என்ன ஆப்ஷன் அப்படின்னா, பிஷப் டேக்ஸ் F7 செக். ஓகேங்களா? அது நம்ம லேட்டரா செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு அவரோட ட்ராப்ஸ மட்டும் முடிச்சுருவோம். இப்போ இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாரி நம்ம G2 மட்டும் தான் கேப்சர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு இன்னும் 2 வேரியேஷன் நம்ம பாக்கி இருக்கு. ஸோ இங்க நம்ம சரி ஓகே. இப்போ வந்து நம்ம ரூக்கையும் கேப்சர் பண்ணலாம் இல்லையா? ஸோ நம்ம ரூக்க சேவ் பண்ணாம ரூக்கையும் கேப்சர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, சிமிலர் வேரியேஷன் கொஞ்சம் டிஃபரன்ஸா உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா, நம்ம ரூக்க ஃபர்ஸ்ட்டே இங்க கேப்சர் பண்ணிட்டு செக் குடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்கேப் ஸ்கொயர் கிடையாது. பிஷப்பால மட்டும் தான் பிளாக் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் பிஷப் F1 வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி குயின் டேக்ஸ் E4 செக் ஆடுங்க. பிஷப் ஹேஸ் டூ பிளாக் இல்லையா? ஸோ பிஷப் E2, பிஷப் டு C5. இப்போ ஏன் நம்ம வந்து பிஷப் டு C5 ஆடுறோம்? பொறுமையா, அதாவது பொறுமையான மூவ்னு சொல்லுவாங்க. அதாவது குயட் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். இந்த பக்கம் யாருமே டிஃபெண்டர்ஸ் கிடையாது. நம்ம ஈஸியா வந்து ஒயிட்ட செக்மேட் பண்ணலாம். அதனால தான் நம்ம இன்னும் சில பீஸஸ வந்து கேம்குள்ள இன்வால்வ் பண்றோம். ஸோ அதனால பிஷப் டு C5. பட் நேச்சுரலா வந்து D3 ஆடுவாங்க நெறைய பேரு. ஏன்னா குயின வந்து கிக் அவுட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நைட் F3 செக் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றாரு, இந்த நைட் மூலியமா வந்து இந்த பிஷப் இஸ் பின்ட். அதனால நைட் செக் வச்சு கிங்க வந்து இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாரு. அதாவது வேற வழியே கிடையாது. நீங்க வந்து F1 போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ another move, queen to H4 check. Now it's coming with the threat of mate in 1 on F2 இல்லையா?
ஸோ இப்போ வந்து சப்போஸ் கிங் டு G2 போனீங்க அப்படின்னு சொன்னால் குயின் F2 செக்கு. இப்போ கிங் H1 போனால் நம்ம H2ல் மேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கோயிங் பேக், சப்போஸ் கிங் வந்து மேலே வந்தார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டிஸ்கவர்ட் செக்மேட் பண்ணலாம். ஸோ பிஷப்பை ஓப்பன் பண்ணி இட் இஸ் ஆக்சுவலி செக்மேட், பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பிஷப்போட ஐஸை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ D5 ஆர் D6 எதுவுமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செக்மேட் தான். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம வந்து ப்ரீவியஸ் பொசிஷனில் நம்ம அந்த ட்ராப் லைன் வந்து பார்த்திங்கன்னா 3 லைன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து நம்ம வந்து ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேப்சர் பண்ணுறப்ப நடக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரூக்கு மூவ் பண்ணும்போது. இன்னொரு கிரிட்டிக்கல் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது நைட்டையே கிவ் அப் பண்ண ட்ரை பண்ணுறது. இது ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து E4 பார்த்தீங்கன்னா இப்போ 2 வேரியேஷன் பார்த்த வேரியேஷனில் அதான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது இல்லையா? ஏன்னா இப்போ போயிட்டு இங்கே கேப்சர் பண்ணுறாரு, அதர்வைஸ் என்ன பண்ணுறாரு, G2 கேப்சர் பண்ணிட்டு ரூக் மூவ் ஆனதுக்கப்புறம் E4ல் செக் வைக்கிறாரு. அப்போ ஏன் நான் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா, ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரூக் ஹேங்கிங்கில் இருக்குது அண்ட் இட் இஸ் கம்மிங் வித் செக். சேம் பிஷப் F1. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஓரளவுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம E4 கேப்சர் பண்ண முடியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். லைக் பிஷப் டு E7 ஆடலாம். பிஷப் டு E7 என்ன பண்ணுது, சாதாரணமாக வந்து நம்ம ஒரு டிஃபெண்டரை ரிமூவ் பண்ண பார்க்குறோம். இப்போது ஒயிட்டை கவுண்டர் அட்டாக் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. லைக் C3. இன் தட் கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக வந்து இந்த டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணிடலாம். ஆஃப்டர் அவர் வந்து நம்ம நைட்டை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் குயின் டேக் C4 செக் ஆடலாம், தப்பு கிடையாது. இப்போ குயின் டேக் C4 செக் ஆடினா அவர் வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்களே, டெஃபினட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். ஏன்னா அதுதான் நமக்கும் தேவை. ஓகேங்களா? ஸோ குயின் டேக்ஸ் குயின், பிஷப் டேக்ஸ் குயின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. வி ஹேவ் 1 ரூக். ஓகேங்களா? அடுத்து மைனர் பீசஸ் வந்து பார்க்கும்போது நம்மக்கிட்டையும் பிஷப் பேர் இருக்குது, அவர்கிட்டையும் பிஷப் பேர் இருக்குது, அண்ட் ஹி ஹேஸ் 1 நைட், நம்மக்கிட்டையும் ஒரு நைட் இருக்குது. ஆனால் when it comes to the pawn structure, ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னும் கிங்கை மூவ் பண்ணலை, ரைட்? ஸோ கிங்கை மூவ் பண்ணலாம், நம்ம கேஸ்லிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் when it comes to the pawn structure we are way better than white, ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளாக்கு இருக்கிற ட்ராப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி இவர் பண்ணுறதெல்லாம் சரியா, இப்படி ஒரு மூவ் விளையாடிட்டு நம்ம அவர் இந்த அளவுக்கு வந்து அலோவ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? நமக்கு கண்டிப்பாக கோபமும் வரும் சில பேர், இதெல்லாம் ஒரு மூவா அப்படின்ற மாதிரி. அப்போ நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பொசிஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டுக்கு பார்க்க போகிற மூவ்ஸ். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு போர்டை ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பொசிஷன்லேயே இருந்து நம்ம பார்க்கலாம். இயர்லியராகவே ஒரு சில வேரியேஷன்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. லைக் அதாவது நீங்கள் கேம்பிட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமும் சில ஐடியாஸ் ஒயிட்டுக்கு இருக்குது. கேம்பிட் அக்செப்ட் பண்ணாதமும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கோயிங் பேக், ஐ திங்க் நம்ம கேம்பிட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலான்றதை யோசிப்போம். இந்த பொசிஷனில் சாதாரணமாக நான் விளையாடுற மூவ் வந்து பார்த்திங்கன்னா நைட் டேக்ஸ் நைட். ஒன்ஸ் ஹீ கேப்சர்ஸ் நாம் என்ன பண்ணுவேன், கேஸ்லிங் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இதுதான் நான் விளையாடுற மூவ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் ரொம்ப ஸ்டூப்பிடாக தெரியும், ஆனால் இப்போதைக்கு அவர் ஒரு கிரேட் ஜாப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா C3 கண்ட்ரோல் பண்ணுறாரு, E3 கண்ட்ரோல் பண்ணுறாரு. நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த நீங்கள் சாதாரணமாக இந்த பானை விட்டுட்டிங்க அப்படின்னா இட் வில் கிராம்ப் தி பொசிஷன். தெரியாமல் C3 ஆட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போதைக்கு அவர் D3 போக முடியாது பிகாஸ் ஆஃப் திஸ் பிஷப். அதர்வைஸ் வந்து நம்ம பொசிஷனையே கிராம்ப் பண்ணுற அளவுக்கு இந்த பானுக்கு வந்து பவர் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் மேபி C6 ஆடலாம், நீங்கள் D3 ஆடிடுங்க. அப்போது உங்களுடைய அதர் பிஷப்ஸ் டயகனல் இஸ் ஓப்பனிங். ஓகேங்களா? இந்த பொசிஷனில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, சாதாரணமாக டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பான் வந்து ஒரு பானே கிடையாது, திஸ் இஸ் எ ஸ்டூபிட் பான். அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து விளக்க போகிறோம். எப்படின்னு சொல்லி பாருங்கள், நைட் F6. ஏன்னா டெவலப்பிங் மூவ் நைட் D2. இந்த பொசிஷனில் நிறையா பேருக்கு வந்து காமனாக தோணக்கூடிய மூவ், அப்படி இல்லைனா ரொம்ப டெம்டிங்காக இருக்கிற மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா D5. ஆக்சுவலாக D5 வந்து கரெக்டான மூவே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் கிங்கு சென்டரில் இருக்குது, நம்ம கிங்கு சேஃபாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, யூ ஆர் ஓப்பனிங் தி லைன் அகெயின்ஸ்ட் தி கிங். அப்போ அது தப்பான மூவ். ஓகேங்களா? அதான் சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ ஆஃப்டர் E takes D5, ஓகே நீங்கள் வந்து பானை அன்டபுள் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆஃப்டர் நைட் டேக்ஸ் D5 we can give this check and white is way better than black. அண்ட் அதே மாதிரி பாருங்கள், இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்கொயரான F3க்கு வரலாம், மேபி பிஷப் பின் வரும். ஸோ மேபி நம்ம இன்னும் கூட சென்ட்ரலைஸ் பண்ணலாம் நம்ம நைட்டை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பிஷப் வந்து போஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. அவருக்கு வந்து நேச்சுரல் ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லைக் F6ல் நைட்டு வரணும். ஸோ தட் நம்ம இந்த இடத்துல ஏதாவது டாக்டிக்கல் ஐடியாஸ் வந்து ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து இந்த பின்னை வந்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல இல்லையா? ஸோ பிஷப் E7 பின் வந்துடும் இல்லையா? ஸோ கோயிங் பேக், 4th மூவில் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதாவது நைட்டு வந்து இந்த மாதிரி வைக்கிறாரா, உடனே அதை கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா, நீங்கள் யூ கேன் கம்ப்ளீட்லி இக்னோர் திஸ் ஸ்டூபிட் நைட் அண்ட் யூ கேன் சிம்ப்ளி கேசல் த கிங்.
இன் தட் கேஸ் அவர் என்ன பண்ணுவார், ஐ டோன்ட் நோ. ஸோ இது என்ன பண்ணாலும் சரி, யூ ஆர் கம்ப்ளீட்லி பெட்டர் ஜஸ்ட் அவுட் ஆஃப் தி ஓப்பனிங். அதாவது இதுலேருந்து நீங்கள் கிளியராக ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மூவ் தெரியாதவன் மட்டும்தான் வந்து மாட்டுவான். லைக் நைட் டேக்ஸ் E5. இப்போது அதுலேயும் நான் ஒரு வேரியேஷன் வச்சுருக்கிறேன் ஒயிட்டுக்கு. இப்போ வந்து ஏன்னா எப்படிங்க அவர் வந்து சாதாரணமாக ஒரு மூவ் வைக்கிறாரு, நம்ம அதை அக்செப்ட் பண்ணி நமக்கு வாய்ப்பு இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு டவுட் வரும். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு சில லைன்கள் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அவரோட ட்ரீம் மூவ், அதாவது கனவாக நினச்சிட்டு இருக்க அந்த மூவ் வந்து குயின் G5. ஏன்னா அப்போ தானே அந்த ட்ரிக்கெல்லாம் விளையாட முடியும், நைட் F3 அந்த ஸ்மதர்ட் செக்மேட்லாம் பண்ண முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் நைட் டேக்ஸ் F7 யூ ப்ளே பிஷப் டேக்ஸ் F7. இப்போ என்ன ஆகுது சாருக்கு, நீங்கள் கிங்கை மூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வி ஆர் ஆர்டரிங் ஹிம். அப்போ கிங் D8 போவார். ஸோ கேசல்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறாரு, ஓகே ஜாலின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரீயாக இருக்கிற நைட்டை கேப்சர் பண்ணுவார். ஸோ குயின் டேக்ஸ் E5. என்னங்க நீங்கள் ஏதோ ட்ரிக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னீங்க, ஜஸ்ட் சாதாரணமாக ஒரு பீஸ் விட்டுட்டீங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த லைனில். இது நீங்கள் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், சாதாரணமான மூவ் தான், C3 kicking the knight. ஓகே, the knight has to go back to the natural square C6 and then you can expand on in the center like D4. இப்போ D4 போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஓசி பான் நினச்சி கேப்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூக் டு E1 வந்து மாட்டிப்பார். இப்போது ஓகே குயினை காப்பாற்றிக்கலாமே நினச்சிங்கன்னா உங்கள் கிங்கை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ ரூக் டு E8 வந்து செக்மேட்டு. சரி ஓகே, இது சாதாரண ஒரு ட்ராப்பு, இது எனக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சி பிஷப் அவர் என்ன பண்ணுவார், சாரி குயின் E7 போவார். இன் தட் கேஸ் யூ கேன் சிம்ப்ளி ட்ராப் த பிஷப் டு H5 ஆஃப்டர் G6 பிஷப் F3. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி பெட்டர். ஈவன் வந்து நம்ம வித்தவுட் ஒன் பீஸ் வி ஆர் பெட்டர். இது வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் எவால்யூஷனை இல்லை வந்து உங்களுடைய எவால்யூஷன் படி நீங்கள் பண்ணி பார்த்தாலும், கம்ப்யூட்டர் எவால்யூஷனை நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஓப்பனிங்கில் வந்து ஒத்துக்கவே கூடாது எப்போவுமே. அது என்னுடைய இது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா, ஒரு பீஸ்க்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 3 விஷயம் கிடச்சிருக்கு. ஒன்று, நமக்கு 2 பான் கிடச்சிருக்கு, சென்டர் பான் கிடச்சிருக்கு. அவர்கிட்ட 2 பான் இல்லை பார்த்தீங்களா. ஸோ இது வந்து லாங் டைமில் வென் வி கோ டு த எண்ட் கேம் நமக்கு பாசர் க்ரியேட் பண்ணதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அவர்கிட்ட ஒரு பீஸ் இருக்குது. அப்போ அவர் வந்து அட்டாக் பண்ணுவார், நம்மக்கிட்ட ஒரு பவர் கம்மியாக இருக்குது. அப்போ அவர் அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா அவருக்கு ஏன் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மினா, அவர் கிங் வந்து சென்டரில் இருக்குது, அவரால் ரொம்ப ஆக்டிவாக ஆட முடியாது. அதே மாதிரி அது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல இந்த ரூக்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஏன் வந்து நம்ம பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு பிடிச்ச வேரியேஷன். பர்சனலாக நான் வந்து இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக யாராவது இந்த மாதிரி ஆடினீங்கன்னா இந்த வேரியேஷன் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கோயிங் பேக், இந்த இடத்துல நம்ம வந்து குயின் டு G5 அப்போ நம்ம பார்த்தோம். இன்னொரு வேரியேஷன் இருக்குது ஆக்சுவலாக. இந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் கேம்பிட் அக்செப்ட் பண்ணாமல் நான் ஒரு வேரியேஷன் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இது கோர்வையாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ திங்க் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் மூவ்ஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கேவே நீங்கள் பிஷப் F7 கூட ஆடலாம். இது ரொம்ப நம்ப முடியாத மூவ் மாதிரி இருக்கும். ஏன் நம்ப முடியாத மூவ்னா, எனக்கு ஆக்சுவலாக வந்து இது வந்து எனக்கு இது நம்ம ஏன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே இந்த வேரியேஷன் நான் வந்து அனலைஸ் பண்ணி ஓகே இது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே பிஷப் F7 செக் ஆடலாம். இது ரொம்ப மோஸ்ட் பிளேடு வேரியேஷனும் கிடையாது. இது வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இது விளையாடிருக்காங்க. பட் ஸ்டில் யூ கேன் ப்ளே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த வேரியேஷன் மாதிரி தான் இது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நைட் டேக்ஸ் E5. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்லிங் ரைட்ஸ் போயிருக்கு, ப்ளஸ் நம்ம 2 பான் கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா, ஐ திங்க் 2 பான் கிடச்சிருக்கு. ஏன்னா பான் இப்போ கேப்சர் பண்ணோம், F பானை அப்போ கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த செக்குக்கு வந்து கிங்கை வந்து திரும்பவும் அவரோட வீட்டுக்கு போவார், கிங் E8 போவார். அதுக்கப்புறம் பின்ன நம்ம என்ன பண்ணலாம், குயின் H5 செக் கொடுக்கலாம். ஆஃப்டர் G6 யூ ஜஸ்ட் டேக் த பான். ஆஃப்டர் H டேக்ஸ் G6. அவரோட ஐடியா என்ன தெரியுங்களா, நம்ம குயின் கேப்சர்ஸ் H8 ஆனதுக்கப்புறம் இஸ் கோயிங் டு லேண்ட் ஆன் C2 ஃபோர்க்கிங் ஐடியா. ஸோ ஆஃப்டர் கிங் டு D1 நைட் டேக்ஸ் A1. ஓகேங்களா, ஸோ குயின் டேக்ஸ் G8. ஸோ இந்த வேரியேஷனுக்கும் அந்த வேரியேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ப்ரீவியஸ் வேரியேஷன் ரொம்பவே பெட்டரு. ஆனால் இந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும் ஒயிட்டு. ஆனால் இந்த வேரியேஷனில் எனக்கு இருக்க பெரிய நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பான் தான் வச்சுருக்கிறாரு. இன்கேஸ் இந்த பானை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் இந்த 3 பாசர் ஸ்டாப் பண்ணுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு முடியாத காரியமாக தான் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்கும்போது இதை நான் வந்து ஒரு பெட்டர் பொசிஷனாகவே நான் கன்சிடர் பண்ணுறேன் ஃபார் ஒயிட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் ஏதாவது ஒரு சில லைன்கள் மிஸ் பண்ணியிருக்கேன், இல்லை வேறு பெட்டர் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பட் பிளாக்குக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ட்ராப் தான், அதிலே ஒரு 2-3 வேரியேஷன் பார்த்தோம். ஆனால் ஒயிட்டுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிளாக்பன் ஷில்லிங் கேம்பிட் யாராவது இனிமேல் பயன்படுத்தினாங்கன்னா டெஃபினட்டாக இந்த ட்ராப்பை வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் பயன்படுத்தி டீச் ஹிம் எ லெசன். ஸோ
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே சமயத்தில இவ்வளோ தொலைவா வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லன்னா, தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இதே மாரி ஒரு பயனுள்ள வீடியோ உடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.